ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே சென்னையைச் சேர்ந்த ஒரு இளைஞருங்க, அவர் பேர் சுரேஷ்குமார். இவருங்க கடந்த ஒரு வருடமாக பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதன் காரணமாக அடிக்கடி மருத்துவம் வர முடியறதில்லை, முக்கியமான ஆலை விழாக்களை கலந்து கொள்ள முடிவதில்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டார். ஒரு முறை மருத்துவர் வரும் பொழுது அம்மாவோட வேண்டிக் கொள்கிறார். நம்ம குரு பகவான் வலம் வர்றாங்க இல்லைங்களா ஆலயத்தில், அப்போ வேண்டிக்கிறாரு, அம்மா எனக்கு சென்னையிலேயே வேலை அமைச்சு கொடு, சென்னையில் வேலை அமைச்சு கொடுத்தனா நான் அடிக்கடி சன்னதிக்கு வர முடியும், தொண்டு செய்ய முடியும், பெங்களூர் இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும், தொடர்பே அற்று போகுதே, ஆனால் தயவு செஞ்சு எனக்கு சென்னையில் வேலை போட்டு கொடுமா அப்படின்னு வேண்டிக்கிறாருங்க. அதுக்கு பின்னால் என்ன ஆகுதுங்க, சென்னையில் அசோக் லேலண்ட் கம்பெனிலேருந்து இவருக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாருங்க. அவங்க கேட்ட கேள்விகளில் பாதிக்கு தான் இவ்வளோ நாள் பதில் சொல்ல முடிஞ்சது, மீதி எல்லாம் சொல்ல முடியல. கிடைக்குமோ என்னமோ தெரியல, சரி அம்மா விட்ட வழின்னு வேண்டிக்கிட்டு வந்துடுறாருங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் செலக்ட் ஆனீங்களா இல்லையா என்பதை நாளை மாலை உங்களுக்கு ஃபோனில் தகவல் சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. இவர் இன்டர்வியூக்கு போன தேதி வந்துங்க இந்த மாதம் பிப்ரவரி 28. அடுத்து மார்ச் 1 இவர் பாத பூஜைக்கு மருத்துவர் வந்துட்டாங்க. இவருடைய அத்தை மாமாக்கள் இருவரும் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து மருத்துவர் வந்துட்டாருங்க. அவங்க டோக்கன் படி அந்த வரிசையில் இவங்க அமர்ந்திருக்கிறாங்க. எம்ஏஎஸ்எம் ஹாலில் அம்மா தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். அம்மா அமர்ந்த பின்னால் இவர் மனசுக்கு நினைக்கிறார், இந்த அசோக் லேலண்ட் வேலை கிடைச்சா பரவாயில்லையம்மா அப்படின்னு நினைக்கிறாருங்க. அடுத்த 5 நிமிடத்தில் அந்த அற்புதம் நடக்கின்றது. இந்த கம்யூனிகேட்டர் என்ன சொன்னாருங்க, 1 மாலை உனக்கு ஃபோன் செய்தே சொல்கிறேன்னு சொன்னாருங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுங்க, அம்மா உட்கார்ந்த பின்னால் 5 நிமிடத்திற்குள்ளேயே இந்த சுரேஷ்குமாருக்கு ஃபோன் வருகிறது. சைலண்ட் போட்டு வச்சுருக்காருங்க. எடுத்து பேசுனா அந்த கம்பெனியின் மேனேஜர் பேசுகிறாரு, தம்பி உங்களை செலக்ட் பண்ணிட்டோம், நீங்கள் இத்தனாம் தேதி வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களுடைய சம்பளம் இவ்வளவு அப்படின்னு சொல்கிறாருங்க. அது ஏற்கனவே பெங்களூர் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருங்களோ அதே போல் 2 மடங்கு சம்பளம். எப்படி பார்த்தீங்களா, நம் கருணை கடவுள் பங்காரு தெய்வம் தன்னுடைய அவதார திருநாளை முன்னிட்டு தனக்கு பாத பூஜை பண்ண வந்த இளைஞனுக்கு அப்பவே அருள் பாலிக்கிறாங்க பாருங்க. சக்திகளே, ஓம் சக்தி.